முதல் கட்ட பயிற்சிகளை முடித்துவிட்டு இரண்டாவது கட்ட பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன் உணவு உண்ண முடிவெடுத்திருந்தனர் சோமனும் ஆதனும். அதன்படி காட்டுக்குள் முயல்களை வேட்டையாடி சாப்பிட்டனர். சோமன் சற்று ஓரமாய் சென்று ஒதுங்கிய நேரம் பார்த்து சோமன் ஆதனிடம் அகப்பட்ட போது காணாமல் போன அந்த கிழவி அவனை நோக்கி மெல்ல நடந்து வந்தார். ஆதன் அந்த கிழவியை பார்த்தவுடன் சற்று திகைத்து போனான். நீங்க அவங்கதானே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆதன். என்னோட பை உன்கிட்டதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று அந்த கிழவி சொன்னாள். ஆமா, என்கிட்டதான் இருக்கு, இந்தாங்க வாங்கிக்கோங்க என்று அந்த பையை எடுத்து நீட்டினான் ஆதன். இது உன்கிட்ட சேர வேண்டியதுதான், உன்னோடதுதான். உனக்கு அந்த பை மேல எல்லா உரிமையும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அது உன்னோடதுதான் என்று சொல்லிவிட்டு ஆதனை பார்த்தார். ஆதன் தன் கையில் இருந்த அந்த பையை ஒருவித குழப்பத்துடன் பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க இது என்று நிமிர்ந்து பார்க்க, அப்போது அந்த பாட்டி அவன் முன் அங்கு இல்லை. ஆச்சரியத்துடன் அங்குமிங்கும் சுற்றி பார்த்து ஆதன் திகைத்து போனான். அந்நேரம் பார்த்து சோமன் அங்கு வந்தான். சோமா, நீ ஒரு கிழவிகிட்ட இருந்து இந்த பைய திருடிட்டு போனல, அவங்க வந்துட்டு போனாங்க என்று சோமனிடம் பதில் சொல்ல, அதை கேட்ட சோமன், ஓ அப்படியா, இந்நேரம் அந்த பையன் அந்த கிழவிகிட்ட திரும்ப கொடுத்திருப்பியே என்று நக்கலாக கேட்டான். இல்ல, அது அவங்க திரும்பி வாங்கல என்று பதில் சொன்னான் ஆதன். வாங்கலையா? அப்புறம் என்ன சொன்னாங்க என்று சோமன் ஆர்வமாக கேட்டான். அந்த பை என்னோடது, அது மேல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிட்டாங்க என்றான் ஆதன். அதான் அவங்களே இந்த பை அவங்களோடதான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்பி கொடுக்கல என்று சோமன் கேட்டான். இல்ல சோமன், எனக்கு சொந்தமானதுனா எனக்கு சொல்றேன், இந்த பை என்னோடதானா, இதுல ஆதனாகி எனக்கு உரிமை இருக்கான் என்றான் ஆதன். சோமன் சற்று குழப்பத்துடன் ஆதனை பார்த்து, எனக்கு புரியலையா இல்ல நீ குழப்புறியா, சரி அவங்க எங்க போனாங்க என்று கேட்டான் சோமன். அதுவும் ஒண்ணுமே புரியல, போயிட்டாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல என்று பதில் சொன்னான் ஆதன். சரி, அந்த கிழவி அவ்வளவு தூரம் இது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதுல ஏதோ இருக்குன்னு தோணுதே என்று சோமன் சொன்னான். ஒரு கிழவியோட பையில என்ன பெருசா இருக்க போது, பாக்கு வெத்தலை தான் இருக்கும், அப்படி இல்லனா தலைவலி தைலம் இருக்கும் என்று கேலியாக சொன்னான் ஆதன். எதனாலும் பிரிச்சு பார்த்துட்டு பேசுவோம் என்றான் சோமன். சாப்பிட்டு முடிச்சதுனால வாய் நமனமன் இருக்கா, வெத்தலை பாக்கு வேணுமா என்று மீண்டும் கேலி செய்தான் ஆதன். அப்படி கூட வச்சுக்கோ, ஒருவேளை நீ துறக்கிற பையில ஏதாவது உபயோகமாகவோ இல்ல அத்தியாவசியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாவோ ஏதாவது இருக்கலாம்ல, அதனால இந்த மரண முக காமெடி எல்லாம் தூக்கி போட்டுட்டே பைய துற என்றான் சோமன். இப்படி சோமன் சொன்னதை ஆதன் மனதில் போட்டு யோசித்தான். சோமனின் வார்த்தைகளில் ஆதன் மனதில் ஆர்வத்தை உண்டாக்கியது. ஆதனும் அந்த பையை திறந்து அதனுள் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்ற ஆசை வந்தது. மறுபக்கம் ஊருக்குள் கடை கடையாக தன் தம்பியை தேடத் தொடங்கினான் நவயுகன். பல கடைகள் ஏறி இறங்கியும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்தான் நவயுகன். டே சூர்யா, எங்கடா போன, ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குற, நான் பயிற்சி பண்ணணும்டா என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டான் நவயுகன். ஒரு கட்டத்தில் வெறுப்படைந்து தேடுவதை நிறுத்த முடிவு செய்தான் நவயுகன். காரணம், அவனும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதால் தான். ஆதனும் நவயுகன் கண்ணில் படவே இல்லை என்பதால் கண்டிப்பாக சூரியயுகன் வருவான் என்ற நம்பிக்கையில் அந்த முடிவை எடுத்தான் நவயுகன். அதுபோக எல்லா கடைகளும் தெருக்களிலும் கூட்டம் நிறைந்திருந்ததால் இதில் அவன் சூரியயுகனை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை துளி கூட இல்லை அவனுக்கு. ஆதலால் சிந்துவுடன் சேர்ந்து பயிற்சி செய்ய முடிவு செய்தான் நவயுகன். ஆனால் சிந்துவுக்கு நவயுகனுடன் சேர்ந்து பயிற்சி செய்ய பிடிக்காது. அதற்கு காரணம் நவயுகனின் தலைக்கணம் நிறைந்த அவன் நடத்தைதான். உடன் பயிற்சி செய்பவர்களை பயிற்சி செய்ய விடாமல் சண்டைக்கு இழுத்து தன் வலிமையை காட்டி கர்வம் கொள்வான் நவயுகன். இருப்பினும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டவன் என்பதால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டாள் சிந்து. இந்த நிலை சிந்துவுக்கு மட்டுமில்லை, பெரிய குடும்பங்களில் பிறந்த அனைத்து பெண்களும் இதை அனுபவிக்கிறார்கள். ஒரு வீரனை, வலிமை மிகுந்த ஒருவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அதே சமயம் அப்படி செய்தால்தான் அவர்கள் நாடும் அவர்கள் குடியும் நலம் பெறும் என்ற எண்ணமும் தான் இதற்கு காரணம். அப்படி வீரமாக முரடனாக வளர்க்கப்பட்டவன் தலைக்கணத்துடன் திரிவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அதனால் வாழ்க்கை இழந்த பல பெண்கள் உள்ளனர். சிந்துவும் அந்த வழிதான். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கெப்லர் கிரகத்தில் சில நாடுகளில் மட்டும் பெரும்பாலும் எல்லாம் தந்தை வழி சமூகம்தான். ஆதலால் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்குத்தான் உரிமை அதிகம். ஆண்களின் முடிவே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பல நேரங்களில் பெண்கள் தங்கள் கருத்தை கூறுவதற்கு கூட இடம் இருக்காது. இதனால் அழிந்து போன குடிகள் கூட இருக்கின்றது. உதாரணமாக வடக்கில் இருந்த காட்டு தும்பி இனம். ஈட்டு வீசுவதிலும் தும்பி போல் இடையை லேசாக்கி காற்றில் மிதக்கும் வலிமை கொண்ட இனம் அது.
இவர்களின் அன்றைய அரசனாக இருந்த கதிரவ காட்டுத்தும்பி கடம்ப வம்சத்தை சேர்ந்த அன்றைய இளவரசனான சண்டை போட்டு கொல்லப்படுகிறான். அவனுக்கு குழந்தை இல்லை என்பதால் அவனின் மனைவியான காமினி கட்டுத்தும்பி அரியணைக்கு வந்தார். ஆனால் ஒரு பெண்ணின் கீழ் இருப்பதை அசிங்கம் என்று நினைத்த அந்த வம்சத்தை சேர்ந்த சிலர் காமினியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்றனர். இதனால் நடந்த குழப்பம் மற்றும் பிரச்சனைகளால் அந்த வம்சமே அழிந்தது. ஒரு பக்கம் ஆதனும் சோமனும் பயிற்சி செய்து கொண்டிருக்க, மறுபக்கம் நவயுகன் தன் தம்பி சூரியயுகனை தேடிக் கொண்டிருக்கும் வேளையில் அட்டோரியனும் மைதிலியும் அங்கிருந்த மரகத விலாஸ் என்னும் தங்கும் விடுதிக்கு வந்தடைந்தனர். அது அட்டோரியனின் மாமாவின் விடுதி. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று அந்த விடுதியின் உரிமையாளரும் அட்டோரியனின் மாமாவுமான பழனியப்பன் அவர்களை வரவேற்றார். வந்துட்டோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தொழிலெல்லாம் எப்படி போகுது என்று அட்டோரியன் நெகிழ்ந்து பேசினார். நான் நல்லா இருக்கேன், ராஜகுரு நெடுமுடியங்க, ஒரு முக்கியமான வேலை, அரச கடமை, அதனாலதான் அவர் என் கூட வர முடியல. ஆனா மாமா, கண்டிப்பா போட்டி நடக்கும் போது வந்துருவேன்னு சொன்னாரு. அட்டோரியன் கூறியதை கேட்டு தலையாட்டி கொண்டிருந்த பழனியப்பன், சரி ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு என்று பழனியப்பன் கேட்டான். அது ஒரு பெரிய கதை மாமா, அதை விடுங்க, எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நாங்க ரூமுக்கு போய் ஓய்வு எடுக்கிறோம், எங்களுக்கு உணவு மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா என்று அட்டோரியன் கேட்டான். இதுல என்ன இருக்கு, இது உன்னோட ஹோட்டல் மாப்ள, நீ கையசைச்சாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்று தன் அன்பை வெளிப்படுத்தினார் பழனியப்பன். மறுமுனையில் சோமன் கூறியபடி அந்த பையை திறந்தான் ஆதன். அதனுள் இருந்த சிறிய குறிப்பை கவனித்தார். அதை தவிர ஒரு கருப்பு நிற கோமாளி முகமுடி அந்த பையில் இருந்தது. ஊர் ஊரா போய் கோமாளி வேஷம் போடுற பாட்டி போறடா அவங்க என்று கேலி செய்தான் சோமன். டேய், நீ தானே தொடக்க சொன்ன, இப்ப நீயே எப்படி சொல்ற என்று ஆதன் வினவினான். சும்மாடா சும்மாடா, அதுல என்ன எழுதிருக்கு பாரு என்று பதிலளித்தான் சோமன். இதுல போட்டிருக்கத படிக்கிறேன் கேளு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால நாளைக்கு போட்டிக்கு போகும்போது இந்த கருப்பு முகமுடிய மாட்டிக்கிட்டு போ. இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட வாளை நல்ல கூர்மையா தீட்டிட்டு போ. அவ்வளவுதான் எழுதிருக்கு என்று அந்த குறிப்பில் இருந்ததை படித்து காட்டினான் ஆதன். அதுல அப்படி போட்டிருக்கனா அதுபடியே நீயும் முகமுடி போட்டுக்கிட்டு நாளைக்கு போட்டிக்கு வர்றது நல்லதுதான் எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற என்று ஆதனிடம் சோமன் கேட்டான். எனக்கு எதுவும் பெருசா யோசனை இல்ல, நான் ஏன் இங்க இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன் நாளைக்கு எனக்கு எதுவுமே தெரியல, பாப்போம், நாளை காலையில என்ன தோணுதோ அதான் என் முடிவு என்று பதிலளித்தான் ஆதன். சரி, ஓ விருப்பம், அடுத்த கட்ட பயிற்சி ஆரம்பிக்கலாமா, நமக்கு ரொம்ப நேரம் இல்ல, இப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நாளைக்குள்ளார எல்லா பயிற்சியும் முடிக்க முடியாது என்றான் சோமன். மைதிலிக்கு பயிற்சி எடுப்பது தினசரி கடமை போன்றது. அதுபோக தன் பீனிக்ஸ் ஸ்பிரிட்டை அவேக் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அட்டோரியனிடம் இதை தெரிவித்துவிட்டு காட்டின் ஒரு பகுதியில் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்து பார்க்க கிளம்பினாள். அவள் சென்ற இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் சிந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். மைதிலியின் பீனிக்ஸ் ஸ்பிரிட் தந்த ஒளி மைதிலியை நோக்கி சிந்துவை ஈர்த்தது. சிந்துவும் அந்த ஒளி வந்த திசையில் சென்று ஒரு மரத்தின் பின் நின்று மைதிலியின் பீனிக்ஸை பார்த்தாள். சிந்து பிரமித்தாள். வெறும் 5th லெவல் பாடி ரிஃபைனிங் வைத்துக் கொண்டு எப்படி ஒருவரால் இப்படி பெரிய வலிமை கொண்ட ஸ்பிரிட்டை அவேக் செய்ய முடியும் என்று ஆச்சரியப்பட்டாள். மைதிலியின் வலிமை நவயுகனுக்கு சமமாக இருந்ததை கண்டு வியந்தாள் சிந்து. யாருக்குமே தாங்கள் செய்த பயிற்சியில் பெரிய திருப்தி இல்லை. நாளை நடக்க இருக்கும் போட்டியின் பயம்தான் அதற்கு காரணம். பெரிதாய் பயிற்சி செய்யாத அட்டோரியன் மற்றும் நவயுகன் இருவரை தவிர மற்ற அனைவரும் சற்று பயந்தே இருந்தனர். விடிந்தால் போட்டி. போட்டியின் போது மந்தமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அனைவரும் வெகு சீக்கிரமாகவே உறக்கத்திற்கு சென்றனர். ஒரு நாள் முழுவதும் பயிற்சி செய்ததன் களைப்பு அவர்களின் தூக்கத்தில் வெளிப்பட்டது. அடித்து போட்டது போல் தூங்கினார்கள். ஆதன் உண்மையாகவே பயிற்சியின் போது நிறைய அடி வாங்கினான். எப்போதும் அவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லாத ஆதன் இன்று மிகவும் களைப்புடன் தூங்கினான். இன்றைக்கு அவன் கனவில் ஒரு எலி வந்தது. ஆனால் இந்த முறை அது ஒரு பெரிய ராட்சச எலி அல்ல, அது ஒரு சுண்டலி. சோமன் ஒரு இடத்தில் தியானம் செய்து கொண்டிருக்க அது சோமன் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அவனின் மூக்கில் ஏறி உட்கார்ந்தது. அந்த எலியால் தன் தியானம் கெட்டுவிடாமல் பொறுமையை கடைபிடிப்பது போல இன்று அவனுக்கு கனவாய் அமைந்தது. இரவு அப்படியே மெல்ல கழிந்தது. மறுநாள் அனைவரும் போட்டி நடக்கும் இடத்திற்கு கிளம்பி சென்றனர். ஆதன் அந்த முகமுடியை போட்டுக் கொண்டுதான் போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றான். போட்டிக்கு சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் சூரியயுகன் நவயுகன் கண்ணில் தென்படவில்லை என்பது நவயுகனுக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது. ஆதன் கண்ணில் தென்பட்டாலாவது அவனுக்கு என்ன ஆனது என்பதை கேட்டு சண்டை போடலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆதன் அந்த முகமுடியை போட்டிருந்ததால் யாருக்கும் ஆதனை அடையாளம் தெரியவில்லை.
அது மட்டுமின்றி பாசுதனின் மரணத்திற்கு காரணமான ஆதனை பழிவாங்க பாசுதனின் அண்ணன் அங்கு வந்திருந்தான். சிந்துவும் ஆதனை தேடினாள். ஆனால் அங்கு குழுமி இருந்த கூட்டம் மிகவும் பெரியது. கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த அகாடமியில் போட்டிக்கு வந்திருந்தனர். அதை தாண்டி போட்டியை காண வந்தவர்கள் லட்சக்கணக்கில் இருந்தனர். இதில் ஆதனை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அந்த மூவரும் முயற்சி செய்தனர். ஆனால் ஆதன் முகமூடி அணிந்து வந்திருப்பது சோமனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அரங்கம் மிக பெரியதாக இருந்தது. யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்கும் புரியவில்லை. அங்கு ஆதனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. போட்டியை காண வந்திருந்த முக்கிய அரசர்கள் மற்றும் குருக்களின் நடுவே தன்னை இந்த அகாடமிக்கு வர சொல்லி இந்த போட்டியில் கலந்து கொள்ள சொன்ன அந்த பெயர் தெரியாத கிழவன் இருந்தான். அதில் சத்ரபதியும் ராஜகுரு நெடுமுடியும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்க பாரு, ஒருத்த முகமூடி அணிஞ்சிட்டு வித்தியாசமா நின்றுட்டு இருக்கான் என பலரின் கவனம் ஆதன் மீது விழுந்தது. இருப்பினும் அவனின் வரலாறு என்ன என்பது யாருக்கும் தெரியாதிருந்ததால் யாரும் ஆதனை அவ்வளவு உற்று நோக்கவில்லை. மாறாக அந்த போட்டியின் மீது கவனமாக இருந்தது மைதிலி மற்றும் நவயுகன் தான். அதற்கு காரணம் சிறு வயதிலேயே இவர்கள் அடைந்திருக்கும் வலிமைதான். மைதிலி 5ஆம் நிலை வாரியராக பீனிக்ஸ் பறவை ஸ்பிரிட்டை அவேக் செய்ததும் 9ஆம் நிலை வாரியராக இவ்வளவு சீக்கிரம் உயர்ந்த நவயுகனின் வலிமையும் ஒரே இடத்தில் பார்ப்பதற்கு தான் பலர் அங்கு குழுமி இருந்தனர். அதுபோக அட்டோரியன் போன்ற மற்ற பல வீரர்களும் பலரின் கவனத்தை ஈர்த்திருந்தனர். சோமன் ஆதனுடன் இருந்தால் ஆதனின் முகத்திரை வெளிப்பட்டு விடலாம் என்று ஆதனிடமிருந்து தள்ளியே இருந்தான் சோமன். இது ஆதனுக்கும் தெரியும். இரவு பயிற்சி முடிந்த பின் சோமனுக்கு ஒரு வாள் வாங்க ஆதனும் சோமனும் சென்று நீல நிற வாள் ஒன்றை வாங்கி வந்தனர். அந்த வாளின் அழகை ரசித்துக் கொண்டு தூரத்தில் இருந்து என்ன செய்ய போகிறான் என்பதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் சோமன். இந்த முகமுடி அணிந்திருந்த மனிதன் பார்வையாளர்களின் கவனத்தை மட்டும் ஈர்க்கவில்லை, போட்டியாளர்களின் கவனத்தையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டிருந்தான். அதில் மைதிலியும் விதிவிலக்கல்ல. இந்த முகமுடி அணிந்திருந்த மனிதன் மிகவும் பரிச்சயமான மனிதனாக மைதிலி உணர்ந்தாள். ஏனோ அவள் மனதில் ஆதன் மின்னலென வந்து சென்றான். வாய்ப்பே இல்ல, அவெல்லாம் ஒரு ஆளு, அவெல்லாம் இந்த போட்டிக்கு வரணும்னு யோசிச்சு கூட இருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி அவன் எந்த போட்டிக்கும் போனது கிடையாது. இங்க ஒரு போட்டி நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் இங்க வந்து கலந்துக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது என்று தனக்குத்தானே ஏமாற்றிக் கொண்டாள் மைதிலி. முகமுடி அணிந்திருக்கும் மனிதன் ஆதனாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று சிந்து நினைத்தாள். இன்னும் சொல்ல போனால் அது ஆதன் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இருப்பினும் போட்டிக்களத்தில் இருப்பதால் அவனிடம் சென்று பேசுவதற்கு தயங்கினாள் சிந்து. இந்த கிழவன் ஏன் என்னை இந்த போட்டிக்கு வர சொல்லி இருக்க வேண்டும் என்று ஆதனுக்கு ஆச்சரியம் அடங்கவில்லை. தன் ரத்தமிச்சம் ஒன்று உள்ளது என்று அவன் தாத்தா அவனிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனால் அதே தாத்தா சால்வன் வம்சத்தில் இருப்பவர்களுக்கும் என் வம்சத்தில் இருப்பவர்களுக்கும் ஆகாது என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை இதுதான் அந்த ரத்தமா? இல்லை இவர் என் தந்தையின் பழைய நண்பரா? இல்லை அந்த கிழவி என் தந்தையின் பழைய தோழியா? தான் தென்பாலி நாட்டில் இருந்தவரை இவர்கள் யாரும் என்னிடம் வந்து பேசியதே இல்லை. அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தவுடன் எப்படி என்னை இவ்வளவு பேருக்கு தெரிந்திருக்கிறது? அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கே என் தந்தைதான் கரிகாலன் என்று தெரியாத போது நாட்டின் வெளியே இருப்பவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது என்று பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்தது. குழுமே இருக்கும் அனைவரும் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குமா? அந்த மைதானத்தில் பெரும் வாரியர் கூட்டம் அணிவகுத்து நிற்பதை பார்க்க மரண ஓலங்கிடும் பயங்கரமான போர்க்களம் போல காட்சியளித்தது. அனைவரும் போட்டி தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் இருப்பதை உணர்ந்து தயாராக இருந்தனர். கூட்டத்தில் யார் மிகவும் பலசாலியாக இருப்பார் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தனர். என்ன நடக்கப் போகிறது, யார் தேர்ச்சி பெறப் போகிறார்கள் என்று ஏதும் புரியாமல், அதே சமயம் அதை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வமாக காத்திருந்தனர் பொதுமக்கள். ஒருங்கிணைப்பாளர் அங்கு கூட்டத்தின் முன் வந்து நின்றார். அந்த பெரும் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதனின் தன்னம்பிக்கையும் அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு நிகழ்ச்சியை ஊட்டியது. பல வருடங்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் தானும் ஒருவராய் இருந்ததை நினைத்து மலரும் நினைவுகளில் மனம் நெகிழ்ந்தார் அந்த ஒருங்கிணைப்பாளர். எல்லோருக்கும் என்னோட காலை வணக்கம். போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. போட்டியில மொத்தமா 3 சுற்றுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் மற்றும் 2வது சுற்றுல 90% ஆட்கள் வெளியேற்றப்படுவீங்க. இப்போ 20,000 பேர் இருக்கீங்க. முதல் சுற்றோட முடிவுல 2,000 பேர் தான் இருப்பீங்க. 2வது சுற்றோட முடிவுல 200 பேர் தான் இருப்பீங்க. 3வது சுற்றுல 100 பேர் வெளியேற்றப்பட்டு மிச்சம் இருக்க 100 பேர் தான் இந்த அகாடமியில சேர வாய்ப்பு பெறுவாங்க என்று அந்த ஒருங்கிணைப்பாளர் போட்டி தேர்ச்சி விவரங்களை அந்த பெரும் கூட்டத்தின் முன்பு விவரித்தார். அந்த பெரும் கூட்டத்தில் சலனம் மெல்ல எழுந்தது. போட்டியில ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நாங்க முடிவு பண்றதில்ல,
அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு வாரியர் ஒரு முறையும் போர்க்களத்துக்கு போகும்போது அவன் தன்னோட உயிர் இருக்க வரைக்கும் போராடிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கோழை மாதிரி புறமுது காட்டி தான் ஓடணும். அதேதான் இங்கேயும். இதுல இருந்து வெளியேற்றப்படுவது 2 முறையில தான். ஒன்னு, நீங்க சாகணும், இல்லனா கோழை மாதிரி உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்களே வெளியேறணும். இது 2 தான் உங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு. இதுதான் 19,900 பேரோட விதி. மிச்சம் இருக்க அந்த 100 பேர் வாரியரா எங்களோட பயணிப்பீங்க என்று மேலும் விவரமாக கூறினார் அந்த ஒருங்கிணைப்பாளர். இதை கேட்டவுடன் சலனம் அதிகரித்தது. மிக பெரும் ஸ்பிரிட்டுகளை அவேக்கிங் செய்துள்ள அட்டூரியன், மைதிலி, நவயுகன் போன்றோர் எளிதில் 20 - 50 பேர் வரை ஒரே சுழற்சியில் கொன்று விடுவார்கள் என்று ஆங்காங்கே முணுமுணுப்புகள் எழும்பியது. இந்த முணுமுணுப்புகளின் காரணமாகவே அந்த மாபெரும் வீரர்களுக்கு இந்த போட்டி அவ்வளவு கடினமாக இருக்க போவதில்லை என்று நினைத்தார்கள். நான் ஒரே அடியில 100 பேரை துரத்திடுவேன், என்னோட லைன் ஸ்பிரிட் வெளியே வந்தா இங்க இருக்கவங்கள பாதி பேர் தாங்க மாட்டாங்க என்று சொல்லி சிரித்தான் நவயுகன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சுற்றுகள் நடக்க போகுது. அதுல முதல் சுற்று சுயபலத்தை சோதிக்கிற மோதல். இந்த சண்டையில நீ எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஆளை 6 பேருக்கு மேல சேர்ந்து அடிக்க கூடாது. ஒரு ஆள் எத்தனை பேரை வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனா ஸ்பிரிட் அவேக்கிங் பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீங்க பண்ணா அந்த நபரை 200 பேர் வரைக்கும் சேர்ந்து அடிக்கலாம் என்று மேலும் போட்டி விதியை விவரித்தார் அந்த ஒருங்கிணைப்பாளர். இதை கேட்டவுடன் பலருக்கு தயக்கம் வந்தது. என்னதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டாக இருந்தாலும் 200 பேர் வரை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியுமா என்ற அச்சம் அனைவரது மனதிலும் வலுத்தது. அடே அப்பா, 200 பேரை சமாளிக்கிற அளவுக்கு யாருக்கடா தம்பு இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு யாருமே ஸ்பிரிட் அவேக்கிங் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆனாலும் மயிலி கிட்ட இருக்க பீனிக்ஸ் பறவை 200 பேரை சமாளிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கலாம். அதனால பாப்போம். அதே மாதிரி நவயுகனும் சும்மா கிடையாது. அவங்கிட்ட லைன் ஸ்பிரிட் இருக்கு. அவனோட பலமும் ரொம்ப அதிகம். அதனால அவனால சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனும் லைன் ஸ்பிரிட் அவேக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்படி பலதரப்பட்ட முணுமுணுப்புகள் கூட்டத்தில் ஆங்காங்கே ஒலித்துக் கொண்டிருந்தது. உங்கள் போட்டி இப்போது தொடங்குகிறது என்று அருகில் இருந்த ஒரு மணி அடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார் அந்த ஒருங்கிணைப்பாளர். அந்த மணியின் சத்தம் ஒலித்தவுடன் அவர்களுக்குள் சண்டை தொடங்கியது. ஒன்றும் புரியாமல் கும்பலாக ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொள்ள தொடங்கினார்கள். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து தாக்குதலை நடத்தினர். சிலர் நண்பர்கள் மீதே தாக்குதல் நடத்தினர். சண்டை விறுவிறுப்பாக போனது. ஆதன் தன் வாளை வைத்து தன்னை எதிர்த்து வருவோர்களை வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தான். நவயுகன் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். நவயுகனின் கண்கள் சில நேரம் சிந்துவின் மீதும் இருந்தது. அவளை யாரும் துன்புறுத்திவிடக் கூடாது என்று எண்ணினான். மைதிலி மிக திறமையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். பலரும் பலவிதமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். இதுவரை யாரும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்யவில்லை. இருப்பினும் அங்கு பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. நொடிகளில் நூற்றுக்கணக்கானோர் சண்டையிட்டு மாண்டு அந்த மண்ணில் சுருண்டு விழுந்தனர். சோமன் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து திகைத்து போனான். ஆதனுக்கும் வாழ்வில் இதுதான் முதல் போட்டி. சாதாரணமான மனநிலையில் இருந்தவர்கள் சண்டையின் போது பல மடங்கு மோசமாக இருப்பதை சோமனும் ஆதனும் உணர்ந்தார்கள். சோமன் அன்று இரவு ஆதனிடம் சண்டை, சச்சரவு, போட்டிகள், பொறாமை போன்றவற்றை பேசியது ஆதன் மனதில் நினைவுக்கு வந்தது. இருப்பினும் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளை வைத்துக் கொண்டு ஆதன் அங்கு வந்து அனைவரையும் வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தான். மற்றவர்களை காட்டிலும் ஆதன் பல பேரை சளைக்காமல் அடித்து வீழ்த்தினார். அப்போது ஆதனின் ஆற்றலை கண்டு மிரண்டு போனவர்கள் 6 பேர் சேர்ந்து ஆதனை தாக்க முடிவு செய்தனர். அந்த 6 பேருமே 5ஆம் நிலை வாரியர்கள் தான். கண்டிப்பாக இந்த தாக்குதலை முறியடிக்க முடியாமல் ஆதன் இறந்து விடுவான் என்று அங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பலர் நினைத்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அந்த 6 பேரில் 3 கடமன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். கடமன் வம்சத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் பலசாலிகள் என்று அனைவரும் அறிந்திருந்தனர். கண்டிப்பா இந்த தாக்குதல் அந்த முகமடிக்கார சமாளிக்க முடியாது, அடி வாங்கியே சாக போறான் என்று கூட்டத்தில் யாரோ ஒரு பெரியவர் கூச்சலிட்டார். அவர் சொல்லியவாறே முதல் அடி ஆதன் மீது விழுந்தது. ஆதன் தடுமாறி கீழே விழுந்தான். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி முகமுடி போட்டு சண்டைக்கு வர்றவெல்லாம் ஒன்னும் இல்லாத புளிச்ச மாவாதான் இருப்பான், அதை மறைக்கதான் இந்த முகமுடியை போட்டுட்டு வர்றான் என்று கேலி செய்து சிரித்தனர் அந்த கடமன் வம்சத்தை சேர்ந்த வீரர்கள். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆளாயிராது என்று சோமன் ஆதனின் அருகில் வந்தான். ஆதனுக்கு கை கொடுத்து எழுப்பிவிட்டு தன் வாளை நேரே பிடித்து சண்டை செய்வோமா என்றான் சோமன். ஆதன் சோமனை இவ்வாறு பார்த்ததே கிடையாது. அதை கண்டு அவன் பிரமித்தாலும் அந்த நொடியில் சண்டை செய்வதுதான் தேவையாக இருந்தது. ஆதலால் ஆதன் சண்டைக்கு தயாரானான். ஆதனின் முன் சண்டைக்கு நின்று கொண்டிருந்தான் சோமன். அதனால் சோமனை தாக்க முற்பட்டனர் அந்த எதிராளிகள். இந்த சமயத்தில் சோமன் சட்டென அங்கிருந்து தப்பிக்க எதிர்பாராத விதமாக ஆதன் அவர்களை வெட்டினார்.
ஆதனிடம் ஒருவன் வெட்டு வாங்கியதைக் கண்டு உறைந்து போன மற்றொருவன் சோமனை தாக்கினான். அவன் கழுத்து கிழிந்து ரத்தம் சிந்தி இறந்து போக 2 கடம்ப வம்சத்தை சேர்ந்தவர்களும் 2 கெளுத்தி வம்சத்தை சேர்ந்தவர்களும் மட்டுமே இருந்தனர். நடந்ததைக் கண்டு அங்கு பலர் அதிர்ச்சியடைந்தார்கள். என்னதான் சோமனின் வம்சம் மிகவும் பரிச்சயமான வம்சமாக இருந்தாலும் சோமனை பெரிதாக யாருக்கும் தெரியவில்லை. அதற்கு காரணம் சோமனின் அலட்சிய போக்கும் அன்பு நெறியும் தான். இன்னும் சொல்ல போனால் சோமனின் குடும்பத்திலேயே சோமனை யாருக்கும் பெரிதாக பிடிக்காது. சோமனை ஒரு சாது என்றோ அல்லது திருட்டு நரி என்றோதான் அனைவரும் அவனை குறிப்பிடுவார்கள். பெரும்பாலும் இருக்கும் இடம் தெரியாது இருந்துவிட்டு போவதுதான் சோமனின் வாழ்க்கை முறை. இதற்கு முன்னாடி அந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடத்துல, ஆனா பரிச்சயமே இல்லாத ஒரு முகமாவும் எனக்கு தெரியுது என்று கூட்டத்தில் முணுமுணுத்தனர். இந்த பையனை பார்த்தா யாரும் இல்லாத நோஞ்சா மாதிரிதான் இருக்கு, இவனை நீ எங்க பார்த்திருப்ப என்றொருவன் முணுமுணுத்தான். கடம்ப வம்சத்தில் இருந்த ஒருவன் திடீரென்று சோமனை தாக்க முற்பட்டான். ஆனால் சோமன் சுலபமாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து விடுகிறான். மற்றொருவன் ஆதனை தாக்க வந்தான். இந்த முறை ஆதனால் இந்த தாக்குதலை கணிக்க முடியவில்லை. அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த சோமன் ஆதனை தாக்க வந்தவனை மிக வேகமாக அடித்து கீழே தள்ளினான். இது அனைத்தையும் நொடிகளில் செய்ததை கண்ட அங்கிருந்த அனைவரும் சோமனை பிரமித்து பார்த்தனர். அதான் கொசு கடிக்குதுன்னு தெரியுது இல்ல, எதுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்திருச்சு அந்த கொசு எல்லாத்தையும் அடி என்று ஆதனிடம் சோமன் கூறினான். ஆதன் சிரித்துவிட்டு அங்கிருந்தவர்களை வெட்டி சாய்க்க தொடங்குகிறார். அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். கடம்பு வம்சமும் கெளுத்தி வம்சமும் அவ்வளவு சாதாரணமான வம்சங்கள் இல்லை. அவர்கள் காலம் காலமாக அவர்கள் சண்டை செய்து வெற்றி வாகை சுடும் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை இந்த 2 பொடியன்கள் சேர்ந்து கொன்றுவிட்டதை பார்த்த அந்த அரங்கமே அதிர்ந்தது. அவனோட வேகத்தை பார்த்தா அவன் எட்டப்ப வம்சத்தை சேர்ந்தவனா இருப்பான்னு தோணுது என்று சத்ரபதி நெடுமுடியிடம் சொன்னார். அவங்கள பார்த்தா உங்களுக்கு வேணா பயமா இருக்கலாம், ஆனா நவயுகன் கால் தூசிக்கு சமானம். உங்களுக்கு பயமா இருந்தா இப்பவே ஊரு கூட்டிட்டு போயிடுங்க, இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போயிடலாம் என்று கேலி செய்து சிரித்தார் யுகன் வம்சத்தின் தலைவரும் நவயுகனின் தந்தையுமான ஹரியுகன். நாங்க போறது இருக்கட்டும், உங்க 2 பசங்களும் போட்டிக்கு வரதா தானே இருந்துச்சு, இன்னொரு பையன் எங்க, போட்டியில ஆளைய காணோம் என்று சத்ரபதி பதில் பேச்சு பேசினார். இதை கேட்டதும் கோபமாக தலையை திருப்பிக் கொண்டார் ஹரியுகன். இருப்பினும் சூரியயுகனை களத்தில் காணவில்லை என்பது மிகுந்த கவலை அளித்தது ஹரியுகனுக்கு. இப்படி எங்கேயாவது போய் என் மானத்தை வாங்குறான், இவனை புள்ளையா பத்ததுக்கு பேசாம படுத்து தூங்கிருக்கலாம், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று ஹரியுகன் மனதில் சூரியயுகனை திட்டினான். சோமனுடன் அந்த முகமடிக்காரனை பார்த்த நவயுகன் அது ஆதனாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று நினைத்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் தன் தம்பி சூரியயுகன் இறந்திருக்கலாம் என்று நினைத்தான். இது அவன் மண்டையை கோபத்தில் நிரப்பியது. பெரும் கோபத்தில் கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் கொன்று குவித்தான் நவயுகன். அவன் அருகில் செல்வதற்கே அனைவரும் பயந்தனர். அப்படி யாரும் செல்லவே இல்லை என்றாலும் இவனே தேடி சென்று அனைவரையும் வெட்டி சாய்த்தார். நவயுகனின் இந்த வெறி செயல் அங்கிருந்த அனைவரையும் வாய்ப்பிழக்கச் செய்தது. இருப்பினும் நவயுகன் ஆதனிடம் சண்டையிட முற்படவில்லை. அதற்கு காரணம் ஆதனையும் நவயுகனையும் சுற்றி குழுமியிருந்த கூட்டம்தான். இந்த கூட்டத்தை மொத்தமாக முடித்துவிட நவயுகன் முடிவு செய்தான். அவனின் லைன் ஸ்பிரிட்டை அவேக் செய்தான். அது மிக பெரும் மஞ்சள் ஒளியை வெளிக்கொணர்ந்தது. அனைவரும் எதிர்பார்த்தது போல் நவயுகன் ஸ்பிரிட் அவேக் செய்தான். இதனால் மொத்த கூட்டமும் நவயுகனை தாக்க விரைந்தது. இவ்வளவு நேரம் தன் முதுகில் இருந்த 2வது வாளை தொடாமல் இருந்த நவயுகன் அந்த வாளை தூக்கி தன்னை நோக்கி வருபவர்கள் அனைவரையும் சரமாரியாக வெட்டி கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். அந்த அரங்கமே ஆடி போனது. அங்கிருந்த அனைவரும் நவயுகனை கண்டு வியந்து போனார்கள். இந்த சக்தியை, இந்த வெறியை சமீப காலத்தில் அவர்கள் பார்க்கவே இல்லை. சோமனை தவிர மற்ற அனைவரும் வியந்து போனார்கள். ஆதனும் மைதிலியும் அட்டோரியனும் அங்கிருக்கும் அனைவரும் வியந்தார்கள். ஆனால் சோமன் வியக்கவில்லை. அதற்கு ஒரே காரணம், சோமன் ஆதனின் டிராகன் ஸ்பிரிட்டை முழுமையாக பார்த்திருக்கிறார். அதை காட்டிலும் இது சோமனுக்கு அவ்வளவு பெரிய சக்தியாக தெரியவில்லை. அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம், இது ஆதனை தன் டிராகன் ஸ்பிரிட்டை அவேக் செய்ய உந்துதலாக இருந்தால் என்ன ஆவது என்பதுதான். அப்படி ஆதன் ஸ்பிரிட் அவேக் செய்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று உணர்ந்தார். அங்கிருந்த பெரும்பாலானோர் நவயுகனை தாக்கவே செய்தனர். ஆனால் நவயுகன் சலிக்காமல் அனைவரையும் வெட்டி சாய்த்தான். இதை கண்ட மைதிலி மிரண்டு போனாள். நான் என்னோட ஸ்பிரிட் அவேக் செய்யற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று அட்டோரியனிடம் சொன்னாள் மைதிலி. அவசரப்படாத, அங்க அவன் இருக்க வெறியில எவ்வளவு பேர முடியுமோ அவ்வளவு பேரை அவன் முடிக்கட்டும் என்றான் அட்டோரியன். ஆதன் சோமனை பார்த்தான். அந்த பார்வையிலேயே ஆதன் தன் டிராகன் ஸ்பிரிட்டை அவேக் செய்ய போகிறான் என்று சோமனுக்கு புரிந்தது. பொறுமையாரா, பொறுமை ரொம்ப முக்கியம், எரும மாடு மாதிரி பொறுமையாயிரு என்றான் சோமன். தன் வலிமை குறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் நவயுகன். கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்தில் பல ஆயிரம் வீரர்கள் இறந்து கிடந்தனர்.
பலர் பயத்தில் ஓடிவிட்டனர். ஆங்காங்கே சிலர் ஸ்பிரிட் அவேக் செய்தாலும் அது பெரிதாக நிலைக்கவில்லை. அதிகபட்சமாக 232 பேரை கொன்று குவித்தான் நவயுகன். இவனது கொடூரத்தை கண்டு பயந்து ஓடியவர்கள் பல நூறு பேர். முதல் சுற்று தொடங்கி வெறும் 15 நிமிடங்கள் ஆகிய நிலையில் 10,000 பேருக்கும் மேற்பட்டோர் போட்டியை விட்டு வெளியேறிவிட்டனர். மைதிலி ஏறக்குறைய 62 பேரை கொன்றிருந்தாள். இது நவயுகனை காட்டிலும் மிகவும் குறைந்தது என்றாலும் இவை அனைத்தும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்யாமல் அவளின் உடல் உழைப்பை மட்டுமே, தற்காப்பு கலைகளை மட்டுமே வைத்து நிகழ்த்தப்பட்ட சண்டை. அதனால் அனைவரும் மைதிலியை கண்டு வியந்திருந்தனர். அட்டோரியன் சண்டைக்கு வராமல் முடிந்தளவு சண்டையை தவிர்த்ததால் 54 பேரை மட்டுமே கொன்றிருந்தான். சிந்து 17 பேரை, ஆதன் 52 பேரை. ஆனால் இதில் பல கொலைகள் சோமனின் உதவியுடன் நடந்ததால் ஆதனை பெருமளவு யாரும் பிரமித்து பார்க்கவில்லை. இருப்பினும் அவன் மீது ஒரு பார்வை இருந்து கொண்டுதான் இருந்தது. இந்த நிலையில் போட்டி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருந்தது. 20,000 பேரில் இருந்து 2,000 பேர் மட்டுமே களத்தில் இருந்தனர். நட்சத்திர ஆட்டக்காரர்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை. அடுத்த சுற்றில் பெரும்பாலும் அனைவரும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்ய போகிறார்கள் என்பதை நினைத்து அந்த கூட்டமே மிகவும் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருந்தது. அதுவும் குறிப்பாக மைதிலியின் பீனிக்ஸ் பறவை ஸ்பிரிட்டை பார்ப்பதற்கு பலரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தனர். மேலும் இந்த முகமுடி போட்ட மனிதன் யார் என்ற கேள்வியும், அவனுடன் இருக்கும் வேகத்தில் காற்றை மிஞ்சும் வலிமை பெற்ற மற்றொருவன் யார் என்ற கேள்வியும், அவர்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்ற கேள்வியும் மேலும் ஆவலை பார்ப்போர் மனதில் விதைத்தது. நவயுகன் முதல் சுற்றிலேயே தன் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்துவிட்டது அவனுக்கு அடுத்த சுற்றில் பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று சிந்து வருந்தினான். முகமுடி போட்டிருக்கும் மனிதன் ஆதன் தான் என்று மைதிலிக்கு தெரிய வருமா? ஆதனின் டிராகன் ஸ்பிரிட் அங்கிருக்கும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துமா?